சக்தி பராசக்தி. நான் 5 வருஷமாக போடுறேங்க. எங்கள் வீட்டில் எவ்வளவோ கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ எவ்வளவோ நான் மாலை போட்டதுலேருந்து எவ்வளவோ பரவாயில்ல. எல்லாமே எங்களுக்கு கஷ்டமெல்லாம் நீங்குதெல்லாம் ஆகுது. இதுலேருந்து நல்லாவே இருக்குங்காட்டி தாங்க நாங்கள் மாலை போட்டுகிட்டே வரோம். ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. நான் 12 வருஷம் மேல்மலை போயிருக்கேன். நான் அந்த அம்மாவை தேடி போனதுலேருந்து எனக்கு நல்லா இருக்குது. என் குடும்ப கஷ்டம்லாம் நீங்கிருச்சு. கடைசி வரையும் நான் போவேன். 12 வருஷம் போயிருக்கிறேன். நான் குருசக்தியாக இருக்கேன். நான் இந்த அம்மாவை தேடி போனதுனால நான் நல்லா இருக்கேன். என் பிள்ளைங்க எல்லாமே நல்லா இருக்கிறோம். வீடு கட்டியிருக்கேன். எல்லாமே பரவாயில்ல. அதனால் நான் கடைசி வரையிலும் போயிட்டே தான் இருப்பேன் அந்த அம்மாவை பார்க்க. என் பேர் செல்வி. நான் சானார்பட்டியில் இருக்கேன். நான் போன வருஷம் மாலை போடலான்னு இருந்தேன். எங்கள் அப்பாவுக்கு கால் அடிபட்டுருந்துச்சு. ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மாலை போட்டுட்டு போய் வேண்டுதல் வச்சுட்டு வந்தேன். எங்கள் அப்பா இப்போ நல்லாயிட்டார். அதனால் இந்த வருஷம் மாலை போட்டு போகிறேன். ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்டிங்கு. நாங்கள் 2 நேரம் குளிச்சுட்டு இருமுடி கட்ட போகிறோங்கிறது நாங்கள் சொல்லிக்கொண்டு தான் இருமுடி கட்ட போகிறோம். அதில் தேங்காய், 1 கிலோ அரிசி, எலுமிச்சம்பழம், சந்தனம் எடுத்துக்கிட்டு போவோம். 1ஆம் தேதியிலேருந்து இருமுடி கட்டது நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். நான் இன்றைக்கி 12ஆவது வருஷம் முடிஞ்சு 13ஆவது வருஷம் நான் போயிட்டுக்கிறேன். தொடர்ந்து போயிட்டுக்கிறேன். விரதம் 1ஆம் தேதியிலேருந்து காலையில் நான் சாயந்தரம் 2 நேரம் குளிப்பேன். ஓம் சக்தி பராசக்தி. புதுசாக இந்த அம்மனுக்கு மாலை போடுறவங்க காலையில் குளிக்கணும், மறுபடியும் சாயங்காலம் குளிக்கணும். மதியம் சாப்பாடு கூடாது. காலையில் சாப்பிடுவோம், மறுபடியும் நைட்டு சாப்பிடுவோம். அதே மாதிரி புதுசாக போடுறவங்க தரையில் தான் படுத்துக்கணும். அம்மனுக்குன்னே நாங்கள் மப்ளரோ பெட்ஷீட்டோ எடுத்துக்கிட்டோமா அதை போத்திக்கலாம், அதை போட்டுக்கலாம். மற்றபடி பாய் கட்டில் இது மாதிரிலாம் படுக்கக்கூடாது. வேற எங்கள் வீட்லேயும் நாங்கள் யாரும் தண்ணியே இதை புழங்க மாட்டோம். மாலை போட்டு வீட்டில் போய் சாப்பிடலாம். மற்றபடி மாலை போடாத வீட்டில் எதுவும் புழங்கக்கூடாது. நம்ம ஓம் சக்தி பராசக்தி. அதுக்கு முன்னே எங்கள் அம்மா அவங்க ஊரில் போனோம். அப்புறம் இந்த வருஷம் குருசாமியாக இருக்குது. சானார்பட்டியில் மாலை போட்டுருக்குது. இங்கே சானார்பட்டிக்கு வர போகிறோம். எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கிறோம். எந்த ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கிறோம். எங்கள் ஊர் சானார்பட்டியில் போகிறோம். காரணம் எனக்கு விளங்கலையே. பையனுக்கு குழந்தைங்க இல்லை, அதனால் வேண்டுதலை வச்சேன். 7 வருஷமாக குழந்தைங்க இல்லை, அதனால் குழந்தைங்க இருக்குது. அதனால் துணிமணி எடுத்து கொடுத்து அன்னதானம் போட்டோம். என் பஸ்ஸில் போகிறேன். என் பஸ்ஸில் போகிற 35 பேர்த்துக்கு துணிமணி எடுத்து கொடுத்தோம். அன்னதானம் கொடுத்து எங்கள் வீட்டுக்காரு பேர் பெரிய தம்பி இருக்கிறோம். எத்தனை வருஷம் போயிருக்கிறேன்? 10 வருஷம் போயிருக்கேன். 10 வருஷம் போயிருக்கிறேன். இந்த பொண்ணு தான் கும்பிடி கட்சி பிறந்தது. கும்பிடி கட்சி பிறந்தது. 7 வருஷம் குழந்தைங்க இல்லாத இருந்து 7 வருஷம் காரணம் எனக்கு விளங்கலையே. காலை நேரத்தில் வேம்பு நிறத்தினில் காட்சி கொடுப்பாயே. கோப காலத்தில் வெற்றிலை பார்க்க சிறந்து கிடப்பாயே. என்னம்மா மாயம்மா, உன் மூலம் என்ன உண்மை சொல்லம்மா. என் பேர் உமா. எங்கள் ஊர் சானாரப்பட்டி. நான் 11 வருஷமாக கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். எங்கள் பிள்ளைங்க ஃபேமிலி எல்லாம் நல்லா இருக்கணும்னு கோயிலுக்கு போகிறோம். போனதுலேருந்து பரவாயில்ல, நல்ல மாற்றங்கள். ஒரு வேண்டுதல் வச்சு போன ஃபஸ்ட் வருஷமே நிறைவேறுச்சு. நல்லா தான் இருந்தோம். இப்போ குருசக்தி ஆகிருக்கேன். நான் 11 வருஷம் நல்லாயிருக்கு. எல்லாம் எங்கள் கூட வர மக்களும் எல்லாம் நல்லா இருக்காங்க. ஆத்தாவோட சக்தியே வேறு லெவல். அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. ஓம் சக்தி பராசக்தி. சுந்தரி நீயே, பயங்கரி நீயே, அலைமகள் நீயே, பாடியும் நீயே, ஆனாலும் நீயே, அலைமகள் நீயே.
பேர் அபிராமி. என் ஊர் சாணாரப்பட்டி. நான் 8 வருஷமாக கோயிலுக்கு போயிட்டுருக்கேன். கோயிலுக்கு போனதுலேருந்து நல்லா தான் இருக்கோம் நாங்கள். என்ன காட்டு மாயாடி மாயத்தீரை போட்டா படி புரியாது எனக்கு. கைகளில் தவழும் புலியும் காலில் இருக்குதம்மா. பச்சை கிளி முந்தன் கைகளில் தவழும் புலியும் காலில் கிடக்குதம்மா. சேலம் ஸ்ரீ பக்தி டிவி சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.